நாங்கள் கொடுத்து வைக்க ரத்தினமே கதிரை எல்லாம் உடைய நான் இருக்கேன். அப்ப அதனால நான் இருக்க விரும்பல. அப்ப பாத்தி இப்படி ஒரு 4-5 பேரோட கூடி இருந்து இப்படி ஒரு உண்மை அதுதான் உண்மை. இப்ப நான் வந்து இதுல சமைக்கிறேன் சில பெங்களூரு பிள்ளைகள் அங்க வீட்டு எங்களை வீட்டு அப்படிலாம் சமைச்சா சாப்பிடாங்க. மனைவியா கொலை செய்யப்பட்டது ஒத்தனை வந்து புட்டு கேட்க மாட்டேன். பசிக்கலையில அடி இது ஜான வடியோ அடி வடையோ நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன கதை வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயா வந்துட்டு அவங்க நல்ல மனுஷன் கூட இருக்குது. என்ன அம்மா மனுஷனே கதைக்கு வந்து சொன்னா காய்க்க நான் சொல்றேன். அப்படி கமெண்ட் போடுறவா வந்து இன்னொரு அநாத்தமனைக்கு அவ தான் ஃபர்ஸ்ட் போவா. நான் சொல்றேன் சரியா. ஏனென்றால் ஒரு தானம் ஒரு கோயிலுக்கு இல்லை கண்ணாடி கோயிலுக்கு போடுறோம். அந்த கோயிலில் நிற்கும் போது வீட்டுக்கார மனசு தெரியும். அப்படி ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக வந்து இருந்தது. வணக்கம், நான் ஜது அனுஷியா. நான் எங்க நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு எங்களுடைய சின்னுடைய வீட்டை வந்து நிற்கிறோம். இந்த ஸ்டைல சொல்ல நாண்டி என்ன எங்களுடைய நாண்டினுடைய வீட்டை நாங்கள் நிற்கிறோம். கதிரை எல்லாம் உடைய நான் இருக்கேன். அப்ப அதனால நான் இருக்க விரும்பல. அப்ப பாத்தீங்கள் என்று சொன்னா வந்து இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம அப்ப நாண்டி வந்து பாத்தீங்கன்னா விடிய காலம் சின்ன கை கொண்டு அடிச்சு சனிக்கிழமை. அப்ப இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை சொன்னாங்க நிறைய காலையில் வந்துட்டு காய்ச்சி சமைக்கிறத தாண்டி வந்துட்டு வீட்டுல நாங்க குடும்பமா சமைக்கிறது அந்த வெள்ளிக்கிழமையில பெருசா பசிக்காம இப்படி ஒரு 4-5 பேரோட கூடி இருந்து இப்படி ஒரு உண்மை அதுதான் உண்மை. இப்ப நான் வந்து இதுல சமைக்கிறேன் சில பெங்களூரு பிள்ளைகள் அங்க வீட்டு எங்களை வீட்டு அப்படிலாம் சமைச்சா சாப்பிடாங்க. அதெல்லாம் வெள்ளிக்கிழமை மரக்கறி கொஞ்சம் வீடு. அப்ப அதனால இப்படி வந்து எல்லா சௌரங்கள் பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுறவங்க அது ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு சுவை. என்ன நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து சமைச்ச சாப்பாடு வந்துட்டு இவ்வளவுதான். எவ்வளவுதான் சொன்னா பார்த்து ஒரு கறி ஒரு சோறு அடுத்து வந்து சம்பல் வடை சாம்பார் இருந்தாலே அதுக்குள்ள எவ்வளவு மரக்கறி வகை வந்து அடங்கி இருக்கிறது. நீங்க குறிப்பா வைக்கிறத விட இப்படி இந்த கலந்து பாருங்க. சாம்பார் கடை குழம்பு தருமாங்க வணக்கம்மா பாருங்க சாம்பாரை பாருமா ஓடியா மக்கள் ஓடி உருளைக்கிழமை அவிஞ்சு போய் வந்து பாருங்க போயிட்டு ஆவி. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் வந்து இன்றைய நாள் வந்து இந்த சித்தி விழா இன்றைய பொழுது வந்து அமைய போகுது. இப்போ இந்த அருமையான சாப்பாடை வந்து சமைச்சதாரம்மா அம்மான பச்சை போய் தெரியும். நாண்டி வந்ததுலேருந்து நாண்டி போய் சொல்லிக்கிட்டு எனக்கு என்னன்னு தெரியல. அது வந்து நம்ப மாட்டாங்க அம்மா சமைக்கிற காரிக்கும் நான் இதை பார்த்தா சொல்லுவேன் உருளைக்கிழமை பார்த்தா சொல்லு நான் சமைச்சேன்ட்டு. ஆனால் பற்றி ரசித்தீரா அம்மா தான் ஜோதியம்மா அங்கே வந்து அப்ப பாத்தீங்கன்னா சொன்ன இந்த எல்லாத்தையும் வந்து எனக்கு பிடிச்சிக்கிட்டு இந்த தக்காளி பழம் அடுத்து வந்து வெங்காயம் அதுக்கு என்ன பேர் இதுக்கு என்ன பேர் அதுக்கு என்ன பேர் தயிர் ஜவம் எங்களை முறைப்படி தயிர் ஜவம் உங்களோட முறைப்படி என்னன்னு தெரியல. ரைட் ஆயிடுச்சு ரைட்டா போயிட்டாலுமே தெரியல. மோனி எப்படி போகுது பாத்தீங்கன்னா சித்தியை சொன்னா பேசியிருக்கோம். இல்ல அது இப்படி அடிக்காது இப்படி போட்டு நாள் வந்து எப்படி அமைப்போம்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கலாம். வந்து அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் பஸ் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு மாமா முடிக்க போட்டான் மனுஷன் வந்து இப்ப இளமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சோறும் கரையெல்லாம் வந்து நான் இப்போ உள்ள என்ன உடுப்போல மனைவியா கொலை செய்யப்பட்டது ஒத்தனை வந்து புட்டு கேட்க மாட்டேன்.
அதுக்கு முன்னாடி அது எங்களுக்கு ஒரு சொல்லியாலுமே நாங்கள் வந்து அதான் வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ மட்டக்களப்பு போவாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. அப்போ தெரியாது. அப்படிதான் டைம் இல்லை, சூழ்நிலை, பள்ளிக்கூடங்கள் அது இப்படியான சில பிரச்சனை போகல. அப்போ இன்றைய தினம் வந்து எங்களுடைய வசந்த அம்மாவுடைய பிறந்த நாள். அப்போ ஹாப்பி பர்த்டே வசந்தா அம்மா. அம்மான்னு சொல்றேன். வசந்தாக்காக்கு மினிய பிறந்தனால நல்வாழ்த்துக்கள். நான் வசந்தாக்கானு சொல்றேன். அம்மான்னு சொல்லி பழகிட்டு அப்போ உண்மையிலே எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து இன்றைய தினம் வந்து எங்களோட மட்டக்களப்பு வசந்தாக்கா வந்து நீங்களும் மனதார வாழ்த்துங்க. 2 வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு வந்து நான் காலையில் மிஸ் பண்ணிருந்தோம். 12 மணிக்கு வந்து மிஸ் பண்ணேன். நம்ம அடிப்பாண்ட வீடியோ பார்த்துட்டு ஓகேப்பா சாரி க்ளோஸ் இல்லை கழுத்து கட்டுங்கள் வைக்கிறேன் வசந்தா கண்டி நாண்டி எவ்வளோ தூரம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி நாண்டி கடையில் போய் தச்சிட்டு வந்தா அடுத்த வந்து கோல் பண்ணேன் நாண்டி நாண்டி தைக்க விட்டா எல்லாத்தையும் தச்சு போடும் எல்லாத்தையும் தான் விட்டு தானே சொல்லுங்க அது என்னடா தனக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு உடுப்பு ஆர்டர் பண்ணி தருது. உங்களை நம்புங்கள். ஆன்லைன்ல நான் உடுப்பு ஆர்டர் பண்ணி. ஆனா இந்த காலமா இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாத உடுப்பு கடைக்கு போய் ஆன்லைன்ல பக்கம் போகாம இருக்கலாம் அதான். நான் உங்களுக்கு சிங்கர் மிஷின் எடுத்துறேன். சிங்கர் மண்ண சாவி பண்ண நான் கட்டற மாட்டா. இப்போ அம்மா மலமாண்டு போட்டு சாப்பிடுறாங்க பாரு. கடவுளே சாப்பிடாமடா நான் வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று செஞ்சு வச்சிருக்கேன் நான் இல்லை யஃப்னா வில்லேஜ் குக்கிங் மூலம் வாங்கி அதை வந்து ஆக்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்கும் இல்லையோன்ற வந்துட்டு இப்போ பார்க்க போகிறேன். அம்மானை ஏற்கனவே கேள அவனை கொண்டே விட்டு கொண்டே செல்ல கொண்டே இப்போ நாங்கள் டெஸ்ட் வந்து பார்க்குறோம். முதலாவது 2 செக்கிங் தான். உங்களுக்கு எது வேணும்? கிஸ்தான் பண்ணணும், கிஸ்தான் பண்ணுவோம். ஒரு கைக்கும் வேண்டாம். ஃபஸ்ட்டு பாப்பா ஒன்று சொல்ல சும்மா இதை ஒன்று பார்ப்போம். சும்மா ஒன்று உண்மை கதை ஒன்று செய்யணும். ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். உண்மை கதை நான் செய்ய மாட்டேன் சத்தியம் நான் செஞ்சுட்டு அவருக்கு இந்த கையை வந்து ஓனா ஒன்று அலிஷா காண்ட சாப்பாடு எனக்கு கொஞ்சம் பசிக்கவே இல்லை. சாப்பிட்டு சாப்பாடு போட்டு சாம்பாரும் சோறும் இல்லை நோம்பல இந்த சாப்பாடு சாப்பிடலாம். எல்லா கறியோட மிளகறி சாப்பிட்றத விட நல்லா இருக்கும். சாம்பார் வந்து அதை விட இந்த அரிசி வந்து ஓகே தானே. நாண்டி இந்த பிள்ளை நாண்டி அப்படி வளர்க்கல அரிசி சாம்பார் சாப்பிட்றது. முட்டை போய் இந்த பெருசு என்னோட பெருசா கிடக்கு. வாங்க மஞ்சள் இப்படி கொம்பனிக்கு வந்து சாப்பாடை காட்டிட்டு போங்க. கொஞ்சம் வாங்க இங்கே வாங்க சாப்பாடை காட்டுங்கக்கா. கொம்பனிக்கு வந்து கிட்ட வந்து காட்டுங்க ஒழுங்கா. ரைட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கறி கட்டியா எந்த ராஜா நான் நினைக்கிறேன் கபசி கலையில அடி இது ஜான வடியோ அடி வாடையோ இது சோறு போட்டுதாரு உன பிள்ளைக்கு டிஷனா கொடுக்கணும் சாப்பாடுல வந்து தெரியும். அச்சன் சாப்பிட்டு கோபி நீங்க கண்டிப்பி வைக்கோம் பொக்கான் கோகோ சாப்பாடு போடுங்க. Yo que yo cuando le pongo la boca con la vieja. Ahora por vayera. Ya de ende ya saben en cuanto a la இல்ல பிஸ்கட் llave. இப்போ நேன் இப்படி கத்துறாங்க. Ya gano sambar.
நான் உள்ளக்கெல்லாம் போனேன் நீ உள்ளக்கெல்லாம் போடுறது மிகாத போய்க்கு நன்றி சரி அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரம் வந்து சரியாக 6:15 ஆகிட்டு ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் நான் 6 மணி இல்லை 6 மணி 4 நிமிஷம் அண்ணன் சொல்ல 10 நிமிஷம் அந்த முடியும் வந்து அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் வந்து முடிச்சு போட்டு சாப்பாடெல்லாம் வந்து முடிச்சு அடுத்து அப்புறமா வந்து இன்றைக்கி ஏதோ திடீரென்று ஏதோ ஆசை கொண்டு வந்துச்சு சந்தை கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நிறைய நாட்களுக்கு அப்புறமா வந்து கோயிலுக்கு போன வந்து இன்னொரு சந்தோஷமாக தான் இருந்தார் அது முருகன் அதான் நம்ம அவ்வளோ அவங்க தெரியும் இந்த கடவுள் சிறியான சொன்னாங்க இப்போ அதோட வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே வெள்ளி என்னாலும் பொண்ணாள் முருகன் என்னாலும் பொண்ணாலும் வெள்ளி வீட்டு தனமாக கொண்டு ஏன்னா எல்லா கோயிலையும் வந்து ஒன்றா சேர்க்கக்கூடாது அதனால பிடிக்கல அன்றைக்கி கொசு போகுது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்ணு கோயில் வந்து நான் வீடியோ எடுப்போம்னு சொல்லி பார்த்தா அந்த செடியான ஆக்களாக வந்து இப்போ கேமரா எடுக்கணும்னு பக்கம் அது வந்து அடுக்கலாம் போட்டு அப்போ அந்த கேணிக்கு தானே கேணியெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டு தண்ணி போகிற போக்கு கடன் போகுது அப்போ நாளை தினம் வந்துட்டு நாங்கள் அம்மா கொண்டு போய் தண்ணியை காட்டி அம்மா வந்து நீச்சல் போடாமல் இருக்காங்க அவங்களோட ஆட்டோ சில பண்ணி அந்த அவங்களோட காய்ச்சி அவங்களோட ஆட்டோ அந்த அடுத்து ஒரு மனுஷன் வந்து ரோட்டால் போய்க்குள்ள விசாரிக்கணும் தம்பி இந்த பொண்ணு அங்கே இந்த வீடு அங்கே இருக்காங்க ஆளுங்க தெரியும் மாட்டு நம்பர் பாருங்க ஆன்சர் பண்ணா அப்படி உடம்புடா இல்லை இப்போதான் வேலைக்கு போனோம் ஆமாம் அப்போ வந்து இந்த நாள் பொழுது எப்படி அமைச்சுன்னு சொல்லி இப்போ நான் யோசிக்கலாம் பண்ணிட்டு என்னடாப்பா சமைச்சு சாப்பிட்டு திடீரென்று வந்துட்டு இப்படி ஒரு போட்டான்னு சொல்லிட்டு அப்போ முன்னாடியே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க நான் அது வந்துட்டு எப்படி சொல்கிறேன் தினம் வந்துட்டு என்ன மனசுல கதைக்கு ஒன்று சொன்னால் காய்க்க காய்க்கணும் அப்போ உண்மையிலே அப்போ யோசிக்க கூடுமே நம்ம அப்படி இதெல்லாம் வந்து ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது நிலப்பாடு வந்துட்டு கொஞ்சம் அப்படித்தான் அப்படி இப்படி கொஞ்சம் ஏரியாவில் வந்து கொஞ்சம் சிக்கலாம் வந்து வெளியால் காணொலிகள் பதிவு செய்வேன் அப்படி இருந்தால் கொஞ்சம் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த காணொலி வந்து எப்படி சொல்கிறேன் சும்மா வந்து அந்த சமைச்ச வந்து சாப்பிட்டு காட்டுற மாதிரி சமைச்ச சாப்பாடை வந்து காட்டிட்டு வந்து ஏங்க வாய்ஸ்மேன் வேலைக்கு ஏதாச்சும் போகிறோம் வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டு வீட்டை வரணும் 6 மணி ஆச்சு முடிந்து விட்டது நன்றாக வந்து அதே போல் இன்னொரு சந்தோஷம் வந்து பேசுகிறோம் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து நான் வந்து சன்னதி கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலில் நிற்கும்போது வீட்டுக்கு மனசுக்கு தெரியும் அப்படி ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக வந்து இருந்தது சரி அப்போ இதோட வந்து என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள நம்ம என்ன சொன்னால் சித்தினை போய்ட்டு வந்து பார்க்கணும்னு சொன்னால் சித்தி இப்போ டெக்னிக் கொண்டு கொடுத்துருக்கா வந்து 6:15 அப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் ஆட்கள் சும்மா நிற்காமல் கை காலை பிடிச்சி சிக்கி கொண்டு நிற்கிறது நீங்க அடிச்சிருக்கோம் சுண்டி விட்டாலே விழுந்து விட இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சின்ன கதை வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயா வந்துட்டு அவங்க நல்ல மனுஷர் போல இருக்குது. அவங்க வந்துட்டு நான் போகிற வீடியோ உடனே பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நச்சுக்கட்ட வார்த்தை வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் மனுஷன் இல்லாது நினைக்கிறேன் அந்த நான் இப்போ என்ன சொல்லாதெல்லாம் தெரியுமா கதை என்ன கேட்கணும். நான் சொன்னேன் அம்மா ஐயான்னு சொன்னேன்.
அம்மா தான் நல்லா சொன்னா அதான் கிட்ட சொன்னா மாறி மாறி பண்ணுங்க போல இந்த அம்மா அன்றைக்கு நல்ல மாதிரி பண்ணா யார் தானே ஒரு மாதிரி பண்ணுறாங்க சத்திய பெட்டி தான் பாருங்க வெள்ளிக்கிழமை கடாச்சம் தெரியுது மாறானலாம் தெரியுது கடாச்சம் உண்மை சித்திய பெட்டி ஒரு வாழ்வு நான் இந்த வாயை சொல்ல உட்கார்ந்து வாடுறது சரி சரி சித்தியில அவ்வளவு லவ்வோடாப்பா எனக்கு அது என்ன சொல்லுடா அந்த அவர் சொல்றவர் தான் லவ் போலோட சிலுக்கன்றாரല്ലോ அவருக்கு தான் சற்றியான நாட்டம் வர மாதிரி அவர் தான் முதல் போவார் எல்லா வீடியோக்கும் அதாவது எங்களோட சகோதரங்கள் தாண்டி எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் மேலே அதாவது எங்களை உள்ள இருக்க எல்லா யூடியூபர்ஸ் மேலும் அப்படியான கமெண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்குது. அதனால நான் சொல்றேன் அப்படி கமெண்ட்ஸ் போடுறவா வந்து இன்னொரு அனாத்தமனைக்கு அவ தான் ஃபர்ஸ்ட் போவா நான் சொல்றேன் சரியா. ஏனென்றால் ஒரு நானும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்படி கமெண்ட்ஸ் எழுதுறாரு அதாவது ஆனோ பெண்ணு யாருக்கு தெரியும் சொல்றேன் தெரியல ஆனா இருந்தாலும் அப்படி எழுது அதை விட்டாலே செய்யுது சவர மொழிகளும் கொண்டு வந்ததுதான் இப்படி சொல்லிட்டல அடுத்த எனக்கு ட்ரை பண்ணுங்க உண்மையான இதோட வந்து ஏதாவது தப்பு நீங்கள் போட்டு காட்டணும் அது நாங்களே வந்து தப்புன்னு சொன்னால் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது இது தப்பு இல்லை தானே அப்போ நாங்கள் கொடுத்து வைக்க ரத்தி பார்க்கலாம். சரி இந்த பாட்டு பாடிப்ப கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.